அப்போ இது அவர் தான் அந்த தொடர்ந்து கேஸை ஓப்பன் பண்ணார். அவர் தான் அந்த வழக்கை ஓப்பன் பண்ணார். நீங்க சொல்ற ஆள் தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டார். அவ்வளோ என்ன பண்றது? சரி, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பொழப்பு ஓடணும். ஈரோட்டில் வாங்கின அடி சாதாரண அடி இல்லை, அப்போ ஏற்பட்ட அடி. என்ன பண்ணுவாங்க? பார்த்தாங்க பொழப்பு ஓடணும், நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போச்சுன்னா மாளிகை கூட கோபுரத்தில் வாழ்த்துட்டாங்க 2 பேரும். அட்ரஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க. விளம்பரம் வேணும், நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை வச்சு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டு போயிட்டாங்க, இதுக்கு திமுக சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் விளக்கம் நீங்கள் கேட்குறீங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். இல்ல விஜயலட்சுமி அவர்கள் ஒரு கட்டத்துல சீமான் அவர்கள் வந்து அவன் பாலியல் தொழிலாளினே விமர்சனம் பண்ணார்ல. அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் தானே சந்தோஷப்பட்டுக்கிட்டீங்க. அவ்வளோ கேவலமாக பேசுகிற ஒரு ஆளை தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு நீங்கள் கேட்டிருக்கணும்ல. அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் அதை கேட்டுக்கிட்டு சிரிக்குதுங்க. அது மாதிரி எல்லாம் அது அதாவது அதை அந்த அதை அந்த கட்சி அதை அக்செப்ட் பண்ணுது. அவங்க அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இனத்தோட சேர்ந்து, அவ்வளோதான். இல்ல அரசியல் காரணத்துக்காக, அரசியல் ரீதியாக அதை திமுக அரசியலாக்க பார்க்குறாரு. தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதை அரசியலாக்கி அதுலேருந்து தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாரு. வேற என்னது? இது சொல்கிறதுக்கு நான் வரணுமா? உங்களுக்கு புரியாது. அவரை காப்பாற்றுறது நீங்கள் முயற்சிக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்க.